Hello friends, welcome to JS and Ari Works. இந்த வீடியோவில் நாம் ஒரு சிம்பிளான நெக் டிசைன் அண்ட் ஸ்லீவ் டிசைன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெக் டிசைனுக்கு 3 லேயரில் சில்வர் கலர் ஜரி நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு லேயர் சுகர் பீட், கிளாஸ் கலர் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ளவுஸ் வீடியோஸ் அப்டேட் ஆகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பீட்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஒரு லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்ததாக சில்வர் கலரில் 3mm பீட் எடுத்திருக்கேன். 3mm பீடும் ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துருங்க. 3mm பீட் ஒரு பீடாக மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆரி ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சுகர் பீட், ஒரு 3mm, அகைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டாக ஒரு லைன் ஸ்டோன் செயின், அதுக்கு B7000 க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நார்மல் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோன் செயினுக்கு அப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இப்போது ஒரு 3mm பீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டோன் செயினை ஒட்டின மாதிரியே அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலே போட்டிருக்க கோடு, அதாவது ஷோல்டர் கோட்லேருந்து கொஞ்சம் இறக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்லாக் பண்ணிக்கலாம். நாம் இப்போ நெக்லைனை சுற்றி இந்த மாதிரி கர்வ்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக கேப் விட்டு, அதாவது ஒரு சுகர் பீட் ப்ளேஸ் ஆகிற அளவுக்கு கேப் விட்டு ஒரு 3mm பீடை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது சுகர் பீட் இதை சுற்றி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப சின்னதாக பொடிசாக இருந்தால் மட்டும் 2 பீட் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த நெக் ஃபுல்லாகவே கொடுத்துருங்க. கேப் கொஞ்சம் ஈவனாக இருக்கட்டும். கரெக்டாக ஒரு 4 பீட்ஸ் இல்லை 3 பீட்ஸ் லெவலுக்கு கேப் விட்டுக்கோங்க. ஒரு 3mm பீடுக்கும் 3 சுகர் பீட் கேப் இருந்தால் போதும். ஸோ இங்கே கரெக்டாக இந்த சுகர் பீட் ப்ளேஸ் ஆகிக்கும். உங்களுக்கு தேவையான ஆரி மெட்டீரியல்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைன்னா வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீ கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக முடித்த உடனே இப்போ நான் திலகம் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டோன், குந்தன் ஸ்டோன் மாதிரி கிடையாது. இது உங்களுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நமக்கு திலகம் ஷேப்பில் கிடைக்கிற இந்த மாதிரியான குந்தன் ஸ்டோன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டிசைனுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குன்றதால நான் இந்த ஸ்டோனை சூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் B7000 வச்சு ஒட்டிக்கலாம். ரொம்ப கர்வுக்கு கிட்ட ஒட்டாமல் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி கேப் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இதை சுற்றி நம்ம சுகர் பீட் ஒர்க் பண்ண போகிறோம். இது எந்த கேப்பில் ஒட்டிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கர்வில் ஒட்டியிருக்க, 2 கர்வ் இடைவெளி விட்டுட்டு அகைன் ஒரு கர்வ், மறுபடியும் 2 கர்வ் விட்டுட்டு ஒரு கர்வ், இந்த மாதிரி கேப்பில் ஒட்டிக்கோங்க. நடுவில் நமக்கு டிசைன் வரும். இப்போது ஒட்டி முடிச்சிட்டோம். இதை காஞ்சிருச்சு. இதை சுற்றி நாம் சுகர் பீடை கொடுத்துட்டே வரலாம். நீங்கள் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணும்போதே கர்வுக்கு ரொம்ப ஒட்டின மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டு பண்ணிங்கன்னா தான் இந்த சுகர் பீடை அங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கேப். இந்த திலகம் ஷேப்பை சுற்றி நம்ம கொடுக்கும்போது ஷார்ப் எட்ஜ் வரணும். அதுக்கு ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் ஜூமில் வைக்கிறேன் பாருங்கள். இப்போது டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கீழே கொண்டு போகாமல் அகைன் பேக்கில் 2 ஸ்டோனுக்கும், அதாவது 2 பீட்ஸுக்கும் நடுவில் இருந்து அந்த நூலை கொண்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வரும். லாஸ்ட்டாக ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபஸ்ட்டாக நம்ம கோர்த்து அந்த பீட்லேயே இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் அகைன் ஒரு 3mmமும் ஒரு சுகர் பீடும் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அண்ட் அதுக்கப்புறமா சென்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஸோ சென்டர்லேயும் 3mmமும் சுகர் பீடும் கோர்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் 2500 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம்.
இப்போ நம்ம ஃபுல்லாக இதே மாதிரி செஞ்சிட்டோம். ஸோ இதுதான் ஃபுல் நெக் டிசைன். நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போது ஸ்லீவ் பார்க்க போகிறோம். ஸ்லீவில் ஆல்ரெடி நான் ஒரு சுகர் பீட், ஒரு ஸ்டோன் செயின், ஒரு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 mm சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போது 2 3 mmக்கும் நடுவில் ஒரு 3 mm ஒரு சுகர் பீட் கோத்துட்டே வரேன். ஸோ உங்களுக்கு ஒரு குட்டியாக ட்ரையாங்கிள் மாதிரியான ஷேப் கிடைக்கும். பாருங்கள், ஒரு கேப் விட்டுட்டு அகைன் 2 பீட்ஸுக்கு நடுவில் ஒரு 3 mm பீட், ஒரு சுகர் பீட். இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஒரு 3 mm பீட், ஒரு சுகர் பீட். ஃபுல்லாக முடிச்சாச்சு. சென்டர் போர்ஷனுக்கு நான் 1.5 இன்ச் கேப்பில் இப்போ க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், 1.5 இன்ச் கேப்புக்கு க்ளூ போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ரேம் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு லேயர் சுகர் பீடும், அதுக்கு மேலே ஒரு லைன் 2 mm கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதை ஷூட் பண்ண நான் மறந்துட்டேன், பார்த்துக்கோங்க. 2 mm தான் கொடுத்துருக்கேன் இதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட அப்பர் பார்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் போர்ஷன் கரெக்டாக ஹாஃபாக பிரிச்சுக்கோங்க, ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ மேலே எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து கீழே 5.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் சைடில் 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. எங்கே உங்களுக்கு கோடு வரைஞ்சிருக்கீங்களோ அப்படியே க்ராஸ் வச்சு 6.5 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் அந்த சைடும் 6.5 இன்ச்சஸ் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்கள், கோடு சென்டர் கோடில் 6.5 வச்சு கோடு வந்து அந்த நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா, அந்த கோடில் 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். இப்போது நம்ம கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ண போகிறோம். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து வச்சுக்கோங்க. ஸோ 5 நான் சும்மா வச்சுருக்கேன். இங்கேருந்து 1/2 இன்ச் அப்படியே 5.5, 6, 6.5, 7, 7.5, 8 அந்த மாதிரி இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் 4.5, 4, 3.5, 3 அந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ½ இன்ச் வந்து மார்க் பண்ணிகிட்டே வாங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கிராஸ் கோடு போட்டு வச்சுருக்கோம். அந்த லைன் வரைக்கும் நீங்கள் பென்சிலில் கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கோம், பட் கீழே வரைக்கும் நீங்கள் கோடு போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம கிராஸ் கோடு போட்டிருக்கோம்ல 6.5, அது வரைக்கும் நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா அது வரைக்கும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அகைன் சென்டர் கோடிலேருந்து நம்ம 3 சென்டிமீட்டர் வந்து எடுக்க போகிறோம். இது இன்ச்சஸில் சொல்லலை, 3 சென்டிமீட்டர், 3, 6, 9, 12ன்னு 3 சென்டிமீட்டர் எடுத்து அங்கே நம்ம ஒரு குட்டி குட்டியான ஃப்ரேம் ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டிக்க போகிறோம். ஸோ 2 ஃப்ரேம் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சென்டர் பாயிண்டில் ஒட்டிக்கணும். சந்து புள்ளி கோலை வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். 3 சென்டிமீட்டர் கேப்பில் வச்சு ஒட்டிட்டு செகண்ட் லைனில் சென்டரில் ஒட்டிக்கோங்க. இந்த மார்க்கிங் கீழே மட்டும் 3 mm பீட் வந்து கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் நடுநடுலெல்லாம் ஸ்டோன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஆல்ரெடி பாயிண்ட் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் இதை ஸ்டோன் ஒட்டிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் இடிக்குது, அதனால் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அளவு மட்டும் பார்த்துக்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டாக ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்டோன் ஒட்டிட்டீங்கன்னா சுகர் பீட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எங்கே வரைக்கும் பாயிண்ட் வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அங்கே ஒரு ஸ்டோன் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக எப்படி வந்திருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபைனல் லுக் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக். பார்டரில் சுகர் பீட், ஸ்டோன் செயின், சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அண்ட் நடுவில் இந்த புட்டாஸ் கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ் வந்து பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்குது, அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக் டிசைன் அண்டு நெக்கு ஃபுல்லாகவே பேக்கில் புட்டாஸ் கொடுத்துருக்கோம். 4 பீட்ஸ் வச்சு புட்டாஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.